ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி மந்த்தினுடைய எக்ஸ்பைரி மிகப்பெரிய ஒரு சரிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. மைனஸ் ஒரு 250 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,450 க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 25,800 இல்லைனா 25,600 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் வைக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70-80 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பனு. அந்த 620 கீழே 600 ரேஞ்சுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் ஓப்பன் ஆன மார்க்கெட் திரும்ப 620க்கு மேலே போகவே இல்லை. மார்க்கெட் செல்லிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கீழே 320 வரைக்கும் டேலோ வந்திருக்கு. 325 320 டேலோ வந்துட்டு அதனுடைய ப்ரீவியஸ் 380 உடைச்சி அதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட் கீழே வந்துட்டு க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேலே 400க்கு மேலே 450 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கான இந்த லெவலுக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இப்போ க்ளோசிங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த 380 ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 2 டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 380 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. இன்றைக்கான மார்க்கெட்டில் அந்த 380யும் உடைச்சி கீழே 320 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே 400க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,360 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 25,280 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 25,180 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 25,520 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 25,600 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,680 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. 680 660 ரேஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் ஒரு மேலே 620க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட் கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்லா சப்போர்ட்டையுமே உடச்சி அதனுடைய ப்ரீவியஸ் லோவையும் உடச்சி 320 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் 400க்கு மேலே இந்த எக்ஸ்பைரி க்ளோஸ் வச்சுருக்கு. February மந்தினுடைய எக்ஸ்பைரி. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இயர் லோவில் 52 வீக் லோவில் தான் எல்லாமே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஐடி ஸ்டாக்ஸும் நல்லாவே, ஐடி இண்டெக்ஸ் நல்லாவே டவுன் ஆகிருக்கு லாஸ்ட்டு 2 டேஸ்மே. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா திரும்ப இந்த 300 இன்னைக்கான டே லோ 25,320 இந்த லெவலை உடச்சி மார்க்கெட் திரும்ப க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாவே திரும்ப நல்லாவே வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 25,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த 25,800க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியல. அந்த ரேஞ்சு போனாவே ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துடுது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம பை அபோவ் லெவல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,520 இந்த 25,520க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில், இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட் செல்லிங்கு கீழே 25,520க்கு மேலே இல்லை மார்க்கெட் கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே லோ 25,320 உடச்சிட்டு மார்க்கெட் சஸ்டெயினாக கீழே இருக்குது, இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். 25,320 கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்றைக்கான லோ கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம பை செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ். பை அபோவ் பார்த்திங்க அப்படின்னா 25,520க்கு மேலே இருந்தால் பையிங்காகவும் 25,320 கீழே இருந்தால் செல்லிங்காகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.